ஆரம்பிக்கும். பெருமதிப்புக்குரிய தோழமைகள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கங்கள். மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது. பொள்ளாச்சின்னா நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்கீங்க இல்லையா, பொள்ளாச்சின்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். சொல்லுங்களேன். தென்னை, இன்னொன்று வடிவேலு. வடிவேல் வந்து டர்பன் கட்டிட்டு பஞ்சாபி வேஷம் போட்டிருப்பாரு. எந்த ஊர் பஞ்சாபில் எந்த ஊருன்னு கேட்டானே அவர் உடனே சொல்லுவார், பஞ்சாபுக்குள்ளே நம்ம ஊர் பொள்ளாச்சி. அப்போ பொள்ளாச்சின்னா நமக்கு இரண்டு விஷயங்கள் ஞாபகம் வருது. கூடவே இங்கு பொள்ளாச்சின்னு நினச்சோனையும் எவ்வளோ பசுமையான ஒரு காட்சி நம்ம கண் முன்னாடி வருதோ, அதுபோல் இலக்கிய செழுமை மிக்க இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் நம்முடைய கண் முன்னாடி நிற்க தான் செய்யுது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மேடையில் பேசணும் அப்படின்னு. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த தோழர் அம்சப்பிரியா அவர்களுக்கும் கவிஞர் பூபாலன் அவர்களுக்கும் இதர பொள்ளாச்சி இலக்கிய வட்ட ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துகளும். எனக்கு உள்ளே வந்ததுமே ஒரு விதமான ஒரு பூரிப்பு வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா அங்கே பெண்களே இருக்க மாட்டாங்க, எல்லா ஆண்கள் தான் இருப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பெண்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. அதுவும் கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக சொல்லாமலே தெரியுது. தோழர், உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வாழ்த்துகள். தொடர்ந்து நாங்களும் வந்து கலந்துக்க முயற்சி பண்ணுறோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த படித்ததில் பிடிச்சதை பகிர்ந்துக்கிறது தான். தோழர் சொன்னார், இங்கே வந்து உங்களுடைய கூச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தெரியுது எனக்கு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். ஈரோடு ஷர்மிளா அவர்கள் எழுதிய துணிச்சல்காரி. இதுதான் புத்தகம், துணிச்சல்காரி புத்தகம். இந்த புத்தகம் இப்போ கடல்லையே இல்லைங்க, ஸ்டாக்கே இல்லை புக்கு. கூடிய விரைவில் உங்கள் எல்லாருக்கும் இது கிடைக்கும் நான் நம்புகிறேன். தோழர், புத்தகம் சீக்கிரம் நீங்கள் பதிப்பகத்தில் பேசி வாங்கி கொடுக்கணும். துணிச்சல்காரி புத்தகம் விற்று தெரிந்து விட்டது. இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுற பாலியல் அத்துமீறல்களை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த துணிச்சல்காரி. 2023 எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல சொல்றாங்க, 1,77,355 குற்றங்கள், குழந்தைகள் மீது இழைக்கப்பட்ட குற்றங்கள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு. அதே 2024 9.2% அதிகரித்ததா சொல்றாங்க. போக்சோ மாதிரியான கடுமையான சட்டங்கள் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கும் போதும் எப்படி சாத்தியம்? இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன சாத்தியம் அப்படின்னா ஒரே விஷயம்தான், போதை. அது குடிபோதையாக இருக்கலாம், டிவியின் சீரியல் மீது இருக்கக்கூடிய மோகமாக அந்த போதையாக இருக்கலாம், இல்லை இந்த ரீல்ஸ் பார்க்குறோமே அந்த போதையாக இருக்கலாம். ஆனால் இது அத்தனைக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா போதை தான். அப்போ இதை எப்படி நம்ம வந்து சரி கட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது, நான் ஒரு பள்ளி ஆசிரியர், இப்போது நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறதில்ல, வெளியே வந்துட்டேன். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தேன், என் பொண்ணு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த டைமிங்குங்கிறது வந்து செட்டே ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், அவளுடைய ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குன்னொன்னையும் கேஜிக்கு தான், எல்கேஜி யூகேஜி வேக்கன்சி இருக்கணும்னு பரவாயில்லன்னு நம்ம போய் சேர்ந்தாச்சு. போனதும் நமக்கு வந்து பெரிய குழந்தைகளுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு இந்த குட்டி பிள்ளைங்களை எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களை பார்த்தோன்னே என்ன ஆகிடும், கை காலெல்லாம் பரபரன்னு ஆயிடும். எனக்கு அந்த மாதிரி பரபரன்னு ஆகிட்டு, சரி இந்த குழந்தைங்களுக்குலாம் குட் டச் பேட் டச் சொல்லி தரலாம், டிஸ்கஸ் பண்ணணும். முன்னத்து நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து, நெக்ஸ்ட் டே என்ன டீச் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்குன்னு. அப்போ நான் டீச்சர்ஸ்ட்டு சொல்கிறேன், நான் வந்து குட் டச் பேட் டச் இந்த இவிஎஸ் பீரியடில் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்க நீங்கள் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் சொல்லி இது கண்டிப்பாக இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வீட்டை விட்டு முதல் முறையாக வெளியே வர குழந்தைகளுக்கு இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நான் அவசியம் குட் டச் பேட் டச் சொல்லி தருவேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவிஎஸ் பீரியட் எப்போனா லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி நானும் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் குட் டச் எதெல்லாம் பேட் டச் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்துட்டு உங்களை யாராவது லிப்லையோ இல்லை வேறு ஏதாவது பிளேஸ்லையோ உங்களுக்கு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுற பிளேஸில் கை தொட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணணும், அவங்க கையை தட்டி விட்டுட்டு நோ 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 பேட் டச், நோ நோ பேட் டச்னு உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கத்தணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரேன். எல்கேஜி குழந்தைங்களுக்கு ரிகர்சல்லாம் பார்க்குறோம், எப்படி சொல்லணும், பேட் டச் பண்ணால் என்ன பண்ணணும், அப்படி கையை தட்டி விட்டுட்டு அந்த பிள்ளைங்களும் சொல்லுது ரொம்ப சந்தோஷமா நோ நோ பேட் டச், நோ நோ பேட் டச் அப்படின்னு. ஓ சூப்பர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்ச ஒரு திருப்தி எனக்குள்ளே இருந்தது. லஞ்ச் பிரேக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவ போன டைமில் கேர்டேக்கர் ஓடி வராங்க. மேம் 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 சீக்கிரம் வந்து உங்கள் கிளாஸ் குழந்தைங்கள கொஞ்சம் பாருங்கள், சீக்கிரம் வாங்கன்னா அங்கே அந்த வாஷ் பேஷன் கிட்ட நின்றுட்டு நோ நோ பேட் டச், நோ நோ பேட் டச், ஆயமா பாட்டி நோ நோ பேட் டச். எனக்கு ஒரு மாதிரியாகி வயிற்றுக்குள்ள புளியெல்லாம் யார் என்ன பேட் டச் பண்ணிட்டாங்களோ நம்ம குழந்தைங்க கண்டுபிடிச்சிட்டோம். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். சொல்லி கொடுத்த அன்னைக்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, யாரும் மாட்டிட்டாங்க, நம்ம பிள்ளைங்க புத்திசாலி பிள்ளைங்க அப்படின்னு. ஒன்றுமே பண்ணலிங்க. ஆயம்மா பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது சாப்பிட்டுட்டு கையை கழுவி இருக்குது, வாயை துடைக்கல, தண்ணி தொட்டு வாயை தொடச்சிருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், உங்கள் லிப்ஸை யாராவது டச் பண்ணாங்கன்னா நோ நோ பேட் டச் சொல்லணும்னு சொல்லிட்டேன். கூட்டம் கூடி போச்சு. கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களை கிளாஸில் விட்டு நான் போய் பிரின்சிபல் ரூமில் நின்றுட்டு இருந்தேன். இப்படி சரி, அடுத்து எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது. சரி, இந்த பேட் டச் குட் டச்சை விடவே கூடாது, இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு தான் இது புரியல. இன்னொன்று நடந்ததுங்க. அன்னைக்கு நைட் ஒரு பேரண்ட் எனக்கு கூப்பிடுறாங்க, மேம் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு 400 பேர் குடியிருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற ஒரு ஹைஃபையான அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கக்கூடிய பேரண்ட். எனக்கு அந்த அம்மா கூப்பிட்றாங்க, மேம் இன்னைக்கு என்னோட குழந்தை என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் மேம் அப்படின்னோனையும். அப்படியா, எனக்கு தெரியும் அவங்க என்னை பாராட்டுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க, எதை பற்றி சொல்கிறக்காக கூப்பிட்டுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த பிஹேவ் பண்ணணும் இல்லை. அப்போது ஆமாங்க எந்த பீரியடில் கேட்குறீங்க மேம் அப்படின்னோடனே அவங்க வாயால் சொல்லணும்ல, மேம் டியூரிங் த இவிஎஸ் பீரியட் மேம் அப்படின்னு. ஓ குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்தேன் மேம் அப்படின்னாங்க. ஏன் மேம் நானே இல்லை, எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்க் ஏரியா இருக்குது, எல்லாருமே ஒரு 7:30 போல் அங்கே வந்து எல்லோரும் நாங்கள் குழந்தைங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு உட்காந்துருப்போம். என்னோடய ஹஸ்பண்ட் இன்னொரு 2வது கை குழந்தைய தூக்கிட்டு எழுந்தார், பார்க்கில் கீழே உட்காந்து எந்திரிச்சிருக்கிறாரு, பின்னாடி மண்ணொட்டி இருக்குது. இந்த அம்மா தட்டி விட்டுருக்குறாங்க, ஐயோ நம்ம அவரோட வெள்ளைச்சட்டையில் மண்ணொட்டி இருக்கேன்னு தட்டி விட்டுருக்காங்க. என்ற நேரம் அது அங்கே நோ நோ பேட் டச், நோ நோ பேட் டச்னு கத்தி ஒரு கலவரம் உண்டாக்கி நம்மளை இப்படி சிரிக்க வச்சிருச்சு. ஆமாம், என்னை வந்து எனக்கு பேட் டைம் பண்ணி விட்டாங்க. அடுத்த வகுப்புக்கு போகும்போதாவது கொஞ்சம் பெரிய வகுப்பு கிடைக்கிது, அந்த குழந்தைகள்கிட்டையாவது நம்ம இந்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் டச் பேட் டச் அவங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போவும் ஒரு டீச்சர் சொன்னாங்க, வேண்டாம் உனக்கு இந்த பரிச்சை ஆகாது, ஆல்ரெடி நீ ஒரு தடவை பிரின்சிபல் ரூம் முன்னாடி இப்படி நின்றுட்டு இருந்த நாதஸ் நிப்பான்லக்கா செந்தில் அந்த மாதிரி நின்றுட்டு இருந்த, ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் வந்து ஒன்று செஞ்சு காட்டியே தீருவேன்ட்டு 4th ஸ்டாண்டர்ட்லிங்க போய் குட் டச் பேட் டச் சொல்லித்தரேன். கண்ணு முன்னாடியே நடக்குது. அந்த ஒரு பாப்பா பக்கத்தில் இருக்க பையன்ட்ட எழுதுறதுக்கு பேனா கேட்குறா, அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். புது பேனா அது, அப்போ தான் கடத்தருக்கு வந்து புது டிசைனு, கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனையும் மேம் மேம் அப்படின்னா, என்னம்மா நானே மணி என்ன பேட் டச் பண்ணுறான் மேம். அட பாவி, நான் இங்கே தான் நிற்கிறேன். பேனா தர்றதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த போக்சோ வழக்கு பதியப்பட்ட வழக்கில் அவங்களே சொல்கிறாங்க, அந்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்கிறாங்க சில வழக்குகள் போலியாக உறவினர்களை பழி வாங்குறக்கோ இல்லை ஆசிரியர்களை பழி வாங்குறதுக்காகவோ பதியப்படுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மீதி உள்ள எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமானது. இதில் வந்து பெண் குழந்தைகள் அதிக அளவில் இருக்கிறாங்க, ஆனால் ஆண் குழந்தைகளும் இருக்காங்க.
அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இதுகளுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுத்தா சரிப்பட்டு வராது. ஏதாவது கதைகள் மூலமாக சொல்லலாம், அப்பயாவது அந்த குழந்தைகளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு தேடும்போது எஸ் பாலபாரதி எழுதியிருக்காரு மரப்பாச்சி சொன்ன ரகசியம்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு மரப்பாச்சி ஒரு குழந்தைய அவங்க ஹவுஸ் ஓனர் தாத்தாவே அப்யூஸ் பண்ணுவார். அந்த குழந்தை வெளியே சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்கும். அப்போ அந்த பேசும் மரப்பாச்சி என்ன பண்ணும், அந்த குழந்தைய கைட் பண்ணும். நீ பயப்படக்கூடாது, அம்மா அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லும். அப்போ அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. அது மீளும் நிறங்கள்னு சுகுமாரன் எழுதின புத்தகம். அதை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு யூமா வாசுகி மொழிபெயர்த்திருப்பார். அந்த புத்தகத்தில் அப்பா அம்மா 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு 13 வயது குழந்தை, மாதவிடாய் சிக்கல்ல இருக்கக்கூடிய குழந்தை, குடும்ப பிரச்சனையில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை, அவளுடைய மாமா பையன் அப்யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றான். அதுல இருந்து அவ தப்பிச்சு வெளியே வர. அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த குழந்தை யார்கிட்ட எப்படி கைடன்ஸ் வாங்குறதுன்னு தெரியாம சிக்கி தவிச்சிட்டு தன்னையே மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது அந்த குழந்தை அதுல இருந்து வெளியே வர்றது தான் அந்த மீளும் நிறங்கள் புத்தகம் சொல்லுது. பயங்கர மிட்டாயின்னு உதயசங்கர் ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல அந்த குழந்தையோடைய அனுபவம் அந்த குழந்தையே சொல்ற மாதிரியான இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ். என்ன பண்ணணும் இந்த சூழ்நிலையில், இந்த சமுதாயத்தில் நாமெல்லாம் பூபாலன் தொடர் சொன்னதான், நாங்கள்லாம் விளையாண்டுருக்கும் போது அடுத்த தெருவில் விளையாடும் போது இடையில இருட்டா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு அண்ணாவோ ஒரு மாமாவோ தாத்தாவோ வந்தாங்கன்னா எங்களை அதை தாண்டி விடுங்கன்னா தாண்டி விடுவாங்க, பத்திரமா வந்துடுவோம். 10 மணி ஆனாலும் வீட்டில் பயப்படாம இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் அப்படி வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியறதில்ல. அப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் இன்றைக்கு அவசியமான ஒன்றா இருக்கு. இந்த துணிச்சல்காரி புத்தகம் அட்டைப்படம் பார்த்தாலே தெரியும். ஓங்கி ஒரு எத்து விடுது ஒரு பாப்பா ஒரு ஆளை, இல்லையா? புரட்சி அட்டப்படத்திலேயே ஒரு பெரும் புரட்சி பண்ணியிருக்கிறாங்க எழுத்தாளர் ஈரோடு ஷர்மிளா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த துணிச்சல்காரி புத்தகத்தில் என்ன ஆரம்பமே எப்படின்னா, இந்த மாதிரியான புத்தகங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலா அவ தான் இந்த கதையினுடைய நாயகி, 9ஆம் வகுப்பு மாணவி. பஸ்ஸில் போயிட்டுருக்கா. பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அந்த பிள்ளைய ஒருத்தன் கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் சரியான கூட்டம், அதுக்கு மேலே சத்தம், பாட்டோட சத்தம் அதிகமாக இருக்குது. நமக்கு பிடிச்ச பாட்டாக இருந்தால் கூட இந்த கூட்ட நெரிசலத்தில் வேர்த்து கொட்டும்போது அந்த பாட்டை நம்மளால் கேட்க முடியுமா முடியாதா? அந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒருத்தர் ஒரு ஸ்டாப்பில் இறங்கினாலும் 4 பேர் ஏறிக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைய கூட்ட நெரிசலில் ஒருத்தன் உரசிட்டே வரான். அவளுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. என்ன பண்ணுறா, முந்தி முந்தி இடிச்சு 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 பெண்கள் நிற்கிற பக்கமாக அவளை தள்ளிக்கிட்டே இருக்கா. அவ கூட வந்தவ மதுமிதா. இவன் நகரவும் மதுமிதா சிக்கிட்டா அந்த ஆள்கிட்ட. அங்கே இருக்கிற பெரியவர் சொல்கிறாரு, இவனுங்களுக்கெல்லாம் குழந்தைங்க பொம்பளைங்க வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, ஏன் தான் பஸ்ஸில் ஏறிட்டு இப்படி பண்ணுறானுங்களோன்னு சொல்கிறாங்க. அது அந்த நபருடைய காதில் விழுந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுறான்னா, நீ என்ன வேணா பண்ணு, நான் இதுக்கு தான் பஸ்ஸில் ஏறி இருக்கிறேங்கிற மாதிரி அந்த மதுமிதாங்கிற அந்த பெண் குழந்தைய அவன் உரசிட்டே வரான். உடனே இந்த நிலா அவளுக்கு ஏற்பட்ட போது நகர்ந்து போகிறாள்ல, தன்னோட இருக்கிற மதுமிதாக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு என்ன பண்ணுறா, அப்படியே நைஸாக மதுமிதாவோட ஷாலில் இருக்க பின்னை கலட்டி அவனை நச்சு 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 நச்சுன்னு குத்துறா. அவன் அப்பவும் என்ன பண்ணுறான், அப்படியே வலியை தாங்கிட்டு கத்த முடியாது. கத்துனா என்னன்னு கேட்பாங்க. நகர்ந்து 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 மறுபடியும் முன்னாடி வரும்போதெல்லாம் இவன் காலால் அவன் காலை வச்சு நசுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனால் குத்து வாங்க முடியல, கால் நச்சுப்படவும் முடியல, பின்னாடி பக்கம் போய் படிக்கிட்ட நின்றுட்டான். தினமும் அவள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், பேருந்து அவளை தினமும் ஒரு மோசமான ஒரு அணுகலை அவளுக்கு காட்டிட்டு தான் இருக்கு அப்படின்னு இந்த கதை ஆரம்பிக்குது. நமக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, இனி இது படிக்கிற குழந்தைங்க அடுத்து பஸ்ஸில் எப்படி போவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. கொண்டு வராங்க. இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் நமக்கு நடந்தாலும் நம்ம போகாமல் இருக்க முடியுமா, பயணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் எதிர்த்து வரணும் அப்படின்னு முதல் பக்கத்திலேயே ஆரம்பிக்கிறாங்க கதையை. நிலாவோட அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே டீச்சர்ஸ். இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு முடி வெட்டிக்கணும்னு ஆசை, பாய் கட் பண்ணிக்கணும்னு ஆசை, விடமாட்டேன்ட்டாங்க. அவளுக்கு கராத்தே கற்றுக்கணும்னு ஆசை. அவங்க அப்பா பரதநாட்டிய கிளாஸ் போ, இல்லைன்னா பாட்டு கிளாஸ் போ. பொம்பளை பிள்ளைக்கு என்னத்துக்கு கராத்தே, கை கால் உடஞ்சி மூக்கு வாயெல்லாம் உடச்சிட்டா நாளைக்கு
ஆ, யாரு கட்டிக்குவா? பெத்தவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே யாரு கட்டிக்குவா அப்படி கேட்குறாங்க. இதுக்கும் ஆசிரியர்கள். ஆனால் அவள் அடம் பிடிச்சி சண்டை போட்டு கராத்தே தான் கற்றுக்குவேன், முடியத்தான் வெட்டிக்குவேன் அப்படின்னு சண்டை போட்டு இருந்து கராத்தே கற்றுக்கிறான். அவள் கராத்தே கற்றுக்க போகிறக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இலவச பேருந்து. பெண்களுக்கு இலவச பேருந்துனாலேயே அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு கூட மட்டம் போட்டாலும் போடுவாளே தவிர கராத்தே கிளாஸ்க்கு ஒரு நாளும் மட்டம் போட மாட்டா. காரணம் அவளுடைய கராத்தே ஆசிரியரான மஞ்சுளா. அவங்க ஒரு போல்டான பெண்மணி. அவங்க தான் இவளுடைய ரோல் மாடல். அவங்களும் இப்படி தான். பக்கத்தில் பார்த்தீங்களா கண்ணாடி போட்டு ஒரு அம்மா நிற்கிது, அந்த அம்மா தான் அது. தெரியுதா? அந்த அம்மா பார்த்து இவ இன்ஸ்பிரே ஆகிதான். அந்த அம்மா மாதிரியே பார்த்தீங்களா, பாப்கட் கம்மல் எல்லாமே அந்த அம்மா மாதிரி. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஆசிரியர்கள் நம்மளை கவர்ந்துடுறாங்கல்ல, ஏதோ ஒரு டீச்சரை நம்ம பிடிச்சி போயிடும். எல்லாமே பகிர்ந்துக்குவோம். அம்மா அப்பாட்ட சொல்லாத விஷயம் கூட அந்த டீச்சர்கிட்ட பகிர்ந்துக்குவோம்ல. அந்த மாதிரி தான் மஞ்சுளா டீச்சர் வந்து நம்ம நிலாவுக்கு. இப்படி நிலா வந்து ஒரு புரட்சிகர ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 16 பக்கத்தில் இவங்க சொல்லிட்டாங்க. நிலா கராத்தே கிளாஸ் போறா, தற்காப்பு கலை கத்துக்கிறா. நிலா நல்லா வாசிப்பா. நிலா ஒரு துணிச்சல் காதலி, எல்லாருக்கும் உதவி செய்வா, நல்லா படிப்பா, எல்லாருக்கும் உதவி செய்வா. அந்த ஏரியாவில் இருக்கிற பாட்டி குழந்தைகள் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமானவள் நிலா. ஹீரோயினா இருக்கிற எல்லாவோட இதுவும் அந்த நிலாவுக்கு இருக்கு. நிலாவினுடைய தம்பி ஆதிரன், இவங்களோட சேர்ந்து மதுமிதான்னு ஒரு பொண்ணு. மதுமிதாவோட அப்பா அம்மா 2 பேரும் பேக்கரிக்கு வேலைக்கு போறவங்க. பேக்கரிக்கு வேலைக்கு போறனால காலையில் நேரத்தில் போகணுங்கிறனால அந்த பாப்பாவை நிலாவினுடைய பொறுப்பில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஏரியாவில் நாச்சம்மான்னு ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி தான் நிலா அந்த தெருவில் இருக்கிற மற்ற குழந்தைங்களை எல்லாம் பார்த்துக்குவாங்க. விளையாடும் போது நம்ம மறுபடியும் நாங்கெல்லாம் ஒளிஞ்சு விளையாடும் போது கண்ணை பொத்துவாங்க. கண்ணா கண்ணா ரேரே, காதடைச்சா ரேரே, ஊளை முட்டையை விட்டு போட்டு கோழி முட்டையை விட்டு போட்டு ஊளை முட்டையை பிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டி விளையாடும் போது அவங்களுக்கு கண்ணை பற்றி விடுறது, கூட தாயம் ஆடுறது, பல்லாங்குழி ஆடுறதுன்னு அந்த குழந்தைகளோடையே கூடயே இருக்காங்க நாச்சம்மாள் பாட்டி. இந்த மதுமிதா எப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் நிலாவுக்கு. நிலா போல்டானவ எல்லாம் பார்த்தோமா, அதுக்கு நேர் எதிரானவள் தான் நம்ம மதுமிதா. ஒரு கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவ, கூச்ச சுபாவம் உள்ளவ, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா. என்ன மாதிரியே வெள்ளந்தியான புள்ள. கை தட்டணும். என்ன மாதிரியான வெள்ளந்தியான புள்ள மதுமிதா. அப்போ அந்த மதுமிதாக்கு என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் டெய்லியும் கூப்பிட்டு அவளுக்கு தேவையான மிட்டாயி எல்லாம் கொடுக்குறான். இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துட்டுருக்க சூழ்நிலையிலேயே அவங்க ஏரியாவுக்கு ஒரு பையன் குடி வரான். அவனும் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவன். இவங்க விளையாடுறத பார்க்குறான். இவங்க கூட நாய்க்குட்டி வேற. இவங்களே ஒரு கதையில் எழுதியிருக்கிறாங்க. பாகியலட்சுமின்னு ஒரு கதையில் மாடு இருக்குல்ல, மாடெல்லாம் பிரச்சனை பண்ணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து லட்சுமின்னு தான் பேர் வைக்கிறாங்க, வேற ஒரு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. நாய் சொல்லும், உனக்கு அப்படின்னா எனக்கு சுப்பிரமணி மணி, இதை விட்டா எனக்கு வேற ஒரு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இவங்களும் இந்த கதையில் சீட்டெல்லாம் குளிக்க போட்டு பார்ப்பாங்க. பார்த்து கடைசி நானும் சூப்பராக ஏதாவது நல்ல பேராக எடுப்பாங்க அப்படின்னு ஹாலிவுட் ஆக்டர் பேர் அப்படிலாம் பார்த்தா மணி. அந்த நாய் மணிக்குட்டி இவங்க கூட சேர்ந்து அதுவும் வளர ஆரம்பிக்குது, விளையாட ஆரம்பிக்குது. இந்த பையனுக்கு வந்து இந்த நாய்னா கொஞ்சம் பயம். இவன் டெய்லி என்ன பண்ணுறான், புதுசாக வேற வந்திருக்கானா, இவங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் நின்று பார்க்குறான். அப்போ நிலா கூப்பிட்றா, வா எங்கள் கூட வந்து விளையாடுவோம், உனக்கு சைக்கிள் இருந்தால் எடுத்துகிட்டு வான்னு கூப்பிட்றா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நாய்னா பயான்னு, இது ஒன்றும் பண்ணாது வா அப்படின்னு அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்றான். ஆனாலும் அவன் கிட்ட எல்லா நேரங்கள்லையும் நல்லா விளையாடுறவன் அது ஏதோ ஒரு நேரங்களில் சோர்ந்து போய் உட்காந்துக்கிறான், தனியாக போய் உட்காந்துக்கிறான். இவ கேட்குறா, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிமா. இவங்க அம்மா வேலை மாற்றுதல் வாங்கி இங்கே வந்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த மதுமிதா அழுகிற சத்தமும் நாய் மணி இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக குறைக்கிற சவுண்டு கேட்கும். எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்க.
பார்த்தா அந்த மதுமிதாக்கு டெய்லி ஒரு மாமா முட்டாய் கொடுப்பார்ல, ஏற்கனவே நிலா சொல்லியிருப்பா, இந்த மாதிரிலாம் டெய்லி முட்டாய் வாங்கி சாப்பிடாத, இந்த மாதிரி உனக்கு யாராவது தெரியாதவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிடாத, பொம்மைகள் கொடுத்தா வாங்காத அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. போங்கக்கா, அந்த மாமா டெய்லி நல்லவர், டெய்லி எனக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராரு அப்படின்னு இவன் சொல்லிகிட்டே இருப்பா. அந்த மாமா என்ன பண்ணிடுவார்னா, இந்த பாப்பா மதுமிதாவை பேட் டச் பண்ணிடுவார். நல்ல வேலையா நம்ம மணி வந்து குறைக்கவும், உடனே இந்த குழந்தைகள்லாம் ஓடி போய் பார்க்கவும் சரியாக இருக்கும். அந்த ஆள் வேக வேகமாக ஓடி போயிடுவான். உடனே மதுமிதாவை கூட்டிகிட்டு வந்து நாச்சம்மா பாட்டி அங்கே தான் இருக்கும். அந்த பாட்டிகிட்ட கூட்டிகிட்டு வந்தோடனே பார்த்தா அந்த குழந்தைக்கு உதடு, முகத்தில், நெஞ்சில் எல்லாம் செவந்து இருக்கும். பாட்டி விஷயத்தை கேட்ச் பண்ணிட்டாங்க. உடனே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அடிப்பம்பில் தண்ணி அடிக்க சொல்லி மூஞ்சி கை கால்லாம் கழுவி விட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்ததும் அந்த நாச்சம்மா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்ததை எடுத்து சொல்கிறாங்க. குழந்தைக்கு சொல்லி கொடு, குழந்தைக்கு சம்பாதிக்கிற காலையிலே கிளம்பி போனால் பத்தாது, ஒரு குழந்தைக்கு என்ன பெற்றோர்கள் சொல்லி தரணுமோ அதை சொல்லி கொடுங்க. புதிய நபர்களோட கவனமாக இருங்க, யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்காத அப்படிங்கிறத நீ சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அனுசரணையாக இருந்துட்டு நாளையிலேருந்து எங்கிட்ட விட்டுட்டு போயிரு, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த நாச்சம்மாள் பாட்டி. இந்த இடத்துல நமக்கு நான் இந்த புத்தகத்தில் சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், எல்லாமே சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு பெரியவங்க அவசியங்கிறது இங்க சொல்றாங்க. தாத்தா பாட்டி கூட இருந்திருந்தா ஏதோ ஒரு நேரம் அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. ஆனா இது போன்ற விஷயங்களை கதை வழியாகவோ இல்லை ஏதோ பேச்சு வழியாகவோ அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அப்ப இந்த நாச்சம்மாள் பாட்டியை காட்டும் போது குடும்ப உறவுகள், வீட்டுக்கு பெரியவங்க எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அங்க பேசுறாங்க. இவ்வளோ நாள் கலகலன்னு ஜாலியா இருந்த மதுமிதா இப்ப அது போல இல்லை. இதை பார்க்குற இந்த பையனும் அழுகிறான். ஏன் நீ அழுகிற அப்படிங்கும்போது அவன் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறான், அது நம்ம தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னா, அவன் ஒரு நாள் பஸ்ஸில் ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் ஏறுறான். ஆள் அரவமற்ற அந்த பேருந்தில் ஏறி சீட் அத்தனையும் காலியாக இருக்கும்போது அவன் பக்கத்தில் வந்து உட்காரான். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் அவனோட பையை மறைச்சிட்டு அந்த பையனுடைய பிறப்பு உறுப்பை டச் பண்ணுறான். இது அவங்க எப்படி எழுதுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் ரொம்ப அங்கே தொட்டுட்டான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ படிக்கிற சின்ன குழந்தைகளுக்கு விளங்கவும் செய்யும், ரொம்ப அது பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்போது அங்கே தொட்டுட்டான்னு அவனால் முடியல. அவன் வீட்டுக்கு வந்து குளிக்கிறான், சோப்பு போட்டு கழுவுறான், அவனுக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது, அவனால் அதை எதிர்கொள்ள முடியல. ஸ்கூலுக்கு போகிறான், சரியான காய்ச்சல். எதுக்கு காய்ச்சலோட வரேங்கிறாங்க. கலகலப்பாக இருக்கிற அந்த ஜோபின்ங்கிற அந்த பையனும் அப்படி தான் இருக்கான். அவங்க அம்மா வராங்க, என்னப்பா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அழுது முடிச்சு கதறி முடிச்சு அவன் சொல்கிறான், ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது உன்னோட தப்பு இல்லை, நீ அருவருப்பு படுறதுக்கு உன் மேலே எந்த தப்புமே இல்லை சாமி, அவன்தான் அருவருப்பு படணும், அவன்தான் வேதனைப்படணும், அவன்தான் அவன் தப்பை நினச்சி வருத்தப்படணும், நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறாங்க. அவனை ஒரு சைக்காட்ரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இடம் மாறுதல் வேணுங்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பையன் இங்கே வந்திருக்கான். என்னதான் அவன் சகஜமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவனுக்கு அது உறுத்து தான் செய்யுது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, இது நம்ம மேலே தப்பு இல்லை, மற்றவங்க மேலே அந்த நபர் மேலே தான் தப்பு, நம்ம வந்து நம்மளையே அருவருப்பு பட்டுக்கிறதுல எந்த அவசியம் இல்லைங்கிறாங்க. உடனே இந்த மதுமிதா ரொம்ப தனிமையில் போன மதுமிதாவை நிலா மீட்டெடுக்கிறான். என்ன பண்ணுறான்னா, மஞ்சுளா டீச்சர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். எப்போவுமே மஞ்சுளா டீச்சரை சுற்றி குழந்தைகள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சாதி, மதம், இனம், படித்தவன், படிக்கிற மார்க் எடுக்கிறவன், ஃபெயிலாக போகிறவன் எந்த பாகுபாடும் அவங்களுக்கு கிடையாது. எல்லா குழந்தைகளையும் அவங்க சமமாக நடத்தக்கூடியவங்க. அதனால் குழந்தைகளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குது. குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்க. இவளோட பிரச்சனையை சொல்கிறாங்க. அந்த டீச்சர்கிட்ட போய் சொன்னோன்னே டீச்சர் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே வழிதான், தற்காப்பு கலையை கற்றுக்கும். பல எழுத்தாளர்கள் புத்தகம் எழுதினாங்க. குழந்தைகள் மீது நடத்தப்படுற அத்துமீறல்கள் குறித்து பல பேர் பல புத்தகங்கள் எழுதினாங்க. ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தோணியிருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன அங்கே தேவை, தற்காப்பு கலைங்கிறது அவசியம். உண்டா இல்லையா? அதுக்கே ஈரோடு ஷர்மிளா அவர்களுக்கு நம்ம ஒரு பெரிய கரஒழியை நம்ம கொடுக்கணும்.
எல்லா கதைகளும் நீ பயப்படக்கூடாது, வெளியே சொல்லணும், உன்னுடைய குற்ற உணர்வுலேருந்து வெளியே வரணும்னு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தற்காப்பு கலை தான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஆயுதம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் கற்றுக்குறாங்க, கராத்தே கற்றுக்குறாங்க, கராத்தே கற்றுட்டு போட்டிக்கு போகிறாங்க, திரும்பவும் பேருந்து பயணம். அங்கே ஒரு விஷயம் நடக்குது, மீதி இந்த புத்தகத்தில் இருக்குது. விரைவில் இந்த புத்தகம் வரும். நீங்கள் எல்லாரும் அவசியம் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு கிளைமேக்ஸ். ஆமாம், புக்கு இருக்கிறதுலே முக்கியமான பெரிய விஷயம் என்ன அப்படி என்ன தெரியுங்களா? இந்த ஏதாவது எபிசோடு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு வருதுன்னா காத்திரு. இது என்ன எப்போ வரும்னு சொல்லிடுங்க தோழர் எல்லாருக்கும். ஆனால் நீங்கள் இதை நான் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன்னா இந்த புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்க மாட்டீங்க. எனக்கு கிடைத்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. இதுக்குள்ளே நீங்கள் படித்தாதான் தெரியும். இது இளையோர் நாவல் இல்லை, இது ஒரு நாவல் கிடையாதுங்க, இது ஒரு கதை கிடையாதுங்க. அடிச்சு சொல்லுவேன், இது ஒரு கற்றல் கையேடு. ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், ஒரு அம்மா எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கணும், இந்த சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும்னு வரிக்கு வரி அழகா, எந்த நெருடலும் இல்லாமல் ரொம்ப அழகா இந்த புத்தகத்தில் பேசியிருக்காங்க. அதனால் அவசியம் இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும். இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் 138வது நிகழ்வில் குழந்தைகள் தின கொண்டாட்டத்தில் உங்களை போன்ற குழந்தை மனமுடைய பெரியவர்கள்கிட்ட இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் கையில் கொடுக்குறேன். அவசியம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறையா பேருக்கு சிறார் எழுத்தாளர்கள் பற்றியே தெரியறதில்ல. குழந்தைகள் புத்தகம், இந்த புத்தக திருவிழா நடந்தது இல்லையா, அதில் குழந்தைகள் வாங்கிட்டு வந்த புத்தகம் என்னன்னா திருக்குறள் புக்கு, டிக்ஷனரி, உண்டியல். நான் தோழர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், அத்தனை புத்தகங்கள் இருக்கு. டீச்சர்ஸ்க்கு தெரியல சிறார் எழுத்தாளர்கள் யாருன்னு. அவங்களையெல்லாம் நம்ம இங்கே கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு சிறார் புத்தகங்களையும் அந்த புத்தகங்கள் சொல்கிற கருத்துகளையும் அவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்த அம்சப்பிரியா தோழர், அவரும் அழகா இப்போ சிறார் புத்தகங்களாக எழுதுறாங்க. அவருடைய கதைகள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. நிறைய பள்ளிக்கூடங்களில் போய் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ நிறைய நல்ல கதைகள், நல்ல குழந்தைகளுக்கு நீதி போதனையெல்லாம் இருக்காது. நீ படிக்கும் போதே அந்த கதையினுடைய நீதி என்னன்னு நீயே உள்வாங்கிக்குவ. கதை சொல்லாது, அந்த நீதியை நம்மளே எடுத்துக்குவோம். அப்படியான சிறார் எழுத்தாளர்கள் இருக்காங்க. தோழர் உமையவன் இருக்காரு, ஈரோடு ஷர்மிளா இருக்காங்க, அம்சப்பிரியா இருக்காங்க. இந்த மாதிரியான எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை கல்லூரி மாணவர்கள் நீங்களும் வாங்கி படிக்கணும். உங்களுக்கு கீழுள்ள சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.